Hello everyone, welcome to NEET in 70 days challenge. நம்ம இருக்குது daily challenge day number 5ல. Day number 5 என்னைக்கு அப்படின்னா 28/2. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறோம், கரெக்டா? ஸோ நேஷனல் சயின்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறோங்கிறது யார் யாருக்கு தெரியுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? சரி, ஸோ இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது? 66 நாட்கள் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கைனமெட்டிக்ஸ் 8 டே நம்பர் 8ஓட வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 8ல பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நடத்தலை, ஓகேவா? ஃபுல் டாபிக் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், அதனால எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். டே நம்பர் 8க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இன்னொரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த 2 வீடியோ தான் இன்னைக்கு சேலஞ்சாக இருக்கும். வெக்டார்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த அடிஷன் ஆஃப் வெக்டார், சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் வச்சுக்கிட்டு இந்த லெசன்லேருந்து டைரக்டாக கேள்வி வரலன்னு சொன்னாலும் உங்களுக்கு கேள்விகள் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே வரும், அந்த மாதிரி டாப்பிக்கில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிராஸ் ப்ராடக்ட் இதை வச்சுக்கிட்டு டார்க்கில் நிறைய கொஷின் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு புரியும். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து லெக்சர் நம்பர் 5ஓட கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் லெசன் நம்பர் 1க்குள்ளே போகிறீங்க. அப்போ குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், ஓகேவா? ஸோ லாஸ்ட் லெக்சரில் டுவர்ட்ஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலுக்கு மூவ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம். பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஐயூபேக் நேம் ஆஃப் 1 to 1, 101லேருந்து 118 வரைக்கும் அந்த சரிங்களா? அந்த ஒன்னா இருந்தால் உன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்பரிங் எப்படி பண்ணுறது? உன் இன்னியம், உன் பின்னியம், உன் ட்ரினியம், அந்த மாதிரி பேரில் இருக்கும், ஓகே? ஸோ அதை எப்படி நேமிங் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அப்புறம் அட்டாமிக் ரேடியஸ், சரிங்களா? அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், மேலேருந்து கீழே போகிறப்ப எப்படி ஆகும், லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப என்ன ஆகும், அதெல்லாமே படிப்பீங்க. பிளான்ட் ஃபிசியாலஜியில் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸு, ஓகே? ஸோ டெய்லி சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து உங்களுக்கு மென்டர்ஷிப் செஷன் கொடுப்பேன், ஓகேவா? மென்டர்ஷிப் செஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் அவ்வளோ காசு வாங்குவாங்க. 1000 rupees, 2000 rupees, 5000 rupeesலாம் வாங்குவாங்க. உங்களுக்கு மென்டர்ஷிப் செஷன் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் நாங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சமாச்சு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான மென்டர்ஷிப் செஷன் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.